Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது பன்னீர் ஃப்ரை. சோ பன்னீர் ஃப்ரைன்னு சொன்னதுமே என்னடா ஃப்ரைட் ஐட்டமா அப்படின்னு நினைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம பன்னீர் ஃப்ரை வந்து டீப் ஃப்ரை பண்ண போறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பன்னீர் ரெசிபி பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடா வந்துடும். ஸோ இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃபிளவர் இந்த மூணுமே 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து நம்மளுடைய டேஸ்ட் பொறுத்து எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு. 100 கிராம் பன்னீர் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா பவுடர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பன்னீர் பீசஸ் போடையில நல்லா அந்த பன்னீரோட மிக்ஸ் ஆயிடும். அதே நேரத்தில் வந்து பன்னீர் பீசஸும் டேமேஜ் ஆகாம இருக்கும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃப்ரை பண்ணாலும் சரி, கோபி மஞ்சூரியன் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்க எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம பன்னீர் ஆட் பண்ணிட்டாச்சு. பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ வெயிட் கெயினே ஆகவே இல்லை அப்படின்ற பசங்களுக்கு நம்ம பன்னீர் அடிக்கடி கொடுத்தா நல்லா கெயின் ஆவாங்க. நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியும் பன்னீர் 65 ரெசிபியும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து பன்னீரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்ல விட்டுறலாம். இப்போ ஒரு தோசை பேன்ல லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ 20 மினிட்ஸ்ல ரெஸ்ட்ல வச்ச பன்னீரை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ பன்னீர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் வந்து ஆல்ரெடி ஃபேட் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப ஃபேட் ஆகாது நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் சேர்த்த காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது குழந்தைங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய பவுடரில் எப்படி காரம் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட பன்னீர் வந்து சீக்கிரமாக கருகிடும். ஸோ ஒரு பக்கமாக இந்த பன்னீர் பீசஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டு விட்டுக்கலாம். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பேனோட ஹீட்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை சுற்றிலும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈஸியாகவே ரொம்ப ஃபேட் ஆகாத பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ண இந்த பன்னீர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.